காஞ்சிபுரம் மாவட்டம் நல்லூரில் உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் செமிகான் தினத்தை முன்னிட்டு தொழில் கல்வி கூட சங்கம் என்ற தலைப்பில் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விமானங்கள் மீது பறவைகள் மோதி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் துறை மாணவர்கள் புதிய செமிகான் சிப் தயாரித்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காரை கிராமத்தில் சுற்றி திரியும் வெறிநாய் ஒன்று அப்பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோரை கடித்ததில் காயமடைந்தவர்கள் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து ஊராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கமலாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களுக்கு இலவச விதைப்பைகள் வழங்கப்பட்டது. மேலும் விதைப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஓமலூர் வட்டார தோட்டக்கலைத்துறை சார்பில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் அமைப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேசிய மூவர்ண கொடி கண்காட்சியை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா துவக்கி வைத்தார். மேலும் தேசிய கொடியின் மகத்துவம், புனிதம், உருவான விதம் மற்றும் முக்கியத்துவம் போன்றவற்றை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த கண்காட்சியை ரயில் பயணிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். மேலும் வட்டார மருத்துவர் சிலம்பரசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக பள்ளிகள் அணி சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று நாடு திரும்பிய வேலம்மாள் பள்ளி மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து 250க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தோல்வியை சந்திக்காமல் தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் சார்பில் 1500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணவருந்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் அருகே ஆதரவு இன்றி இருந்த மாற்றுத்திறனாளி சந்தனகுமார் என்பவர் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை CSI பார்வையற்றோர் உயர்நிலைப்பள்ளி காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் நகர்மன்ற உறுப்பினர் ஜேஸ்மின் லூர்து மேரியின் தகவலின் பேரில் கோவில்பட்டி ஆக்டிவ் மைண்ட்ஸ் மீட்பு குழுவினர் காவல்துறையினர் உதவியுடன் சந்தனகுமாரை மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டங்குளம் ஊராட்சியில் உள்ள ஏரியில் 1 டன் அளவிலான மீன்கள் இறந்து ஏரி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியில் இறந்த மீன்களை அப்புறப்படுத்தி இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குந்தா பகுதியில் கூட்டுறவு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் தேயிலை தூள் உற்பத்தி அதிகரித்துள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் மாதம் பெய்த மழையின் காரணமாக பசுந்தேயிலை வரத்து உயர்ந்துள்ள நிலையில் இந்த தேயிலை உற்பத்தி அதிகரித்தது. தென்காசியில் இருந்து VK புத்தூர் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். இதனையடுத்து சாலையில் நின்ற பேருந்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பயணிகள் பேருந்தை தள்ளி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்து காரணமாக 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடரும் விபத்துகளை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
கோவை மாவட்டம் கருமலை எஸ்டேட் பகுதியில் நியாய விலைக் கடையை உடைத்து சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் முகாமிட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதியில் விரட்டிய நிலையில் காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் பொறவாச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சான்றிதழ் பெற்ற மாணவிகள் செவிலியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி செயலாளர் தமிழ்ச்செல்வி, முதல்வர் கோமதி மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டை தங்கசாலை பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பீகாரில் 65 லட்சம் பெயர்களின் ஓட்டுகளை நீக்கிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.